Dear children, இந்த வீடியோவில் Geography Unit 8 மேப் ரீடிங் பற்றி பார்க்க போகிறோம். மேப் ரீடிங் அப்படின்னா புவிப்படங்களை கற்றறிதல். மேப் அப்படின்னா புவிப்படம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எல்லா ஜியாகிரஃபர்ஸ்க்குமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூல்ஸாக இருக்கிறது மேப்பும் குளோபும் தான். ஸோ எல்லா ஜியாகிரஃபர்ஸுமே வந்துட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பேசிக் எது அப்படின்னா மேப்னா என்ன, குளோப்னா என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மேப்பு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், எங்கே நிறைய புதையலை தேடி போவாங்க. படத்தில் மூவிஸ்லலாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கலாம், புதையலை தேடி போகிறது அல்லது யாரோ ஒருத்தவங்களை தேடி போகிறது அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறது. இது மாதிரியாக வந்துட்டு போகிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்போ நம்மளும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம், ஒரு வெட்டிங் மஹாலுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், கூகுள் மேப்பில் வந்துட்டு அந்த லொக்கேஷனை கொடுத்து சர்ச் பண்ணி போகிறோம். ஸோ இப்போயும் நம்ம வந்துட்டு மேப்பை வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டு மேனரில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ வந்துட்டு மேப்பை வந்துட்டு என்ன பண்ணாங்க, பேப்பர்ஸில் கிளாத்தில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மேப்புங்கிறது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா எர்த்தை வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக உள்ளது தான் என்ன அப்படின்னா இந்த மேப் அப்படிங்கிறது. ஸோ இந்த மேப்புங்கிற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா லாட்டின் வேர்ட் மேப்போ அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்தது தான் என்ன அப்படின்னா மேப். லாட்டின் வேர்டு என்ன, மேப்போ. மேப்போலேருந்து வந்த வேர்ட் தான் என்ன அப்படின்னா மேப்புங்கிற வேர்ட். இந்த வேர்டுக்கு ஏன் அந்த மீனிங் கொடுத்தாங்க, மேப்போனா என்ன அப்படின்னா நாப்கின். நாப்கின் அப்படின்னா கிளாத். ஸோ நாப்கின்னா என்ன, கிளாத். ஸோ கிளாத் அப்படின்னு எதுக்காக இந்த பேர் வச்சாங்க, மேப்புக்கும் கிளாத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா பேப்பரே கண்டுபிடிக்கல. ஓகேவா? பேப்பரே கண்டுபிடிக்காத காலத்துலையும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மேப் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், நடுவில் வந்துட்டு ஃபாரஸ்ட் இருக்கலாம், மவுண்டைன் இருக்கலாம், எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும். அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த வழியை வந்துட்டு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா மேப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப் வந்து எதில் வரைஞ்சி வச்சுருந்தாங்க அப்படின்னா கிளாத்தில் தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ பேப்பர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கல. ஓகேவா? ஸோ அதனால் கிளாத்தில் தான் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அதனால தான் அதுக்கு பேர் மேப்போன்னு வந்துச்சு. மேப்போவிலேருந்து தான் மேப்புங்கிற வேர்டு வந்துட்டு உருவாச்சு. ஓகேவா? ஸோ மேப் அப்படிங்கிறதுக்கு ஏன் அந்த நேம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மேப்பை வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் மேப். ஓகேவா? நிறைய மேப்ஸ் சேர்ந்த ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை தான் நம்ம அட்லஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு புக்கில் நிறைய மேப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம், அட்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்லஸை பப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னா ஜெரார்டஸ் மெர்கேட்டர். ஜெரார்டஸ் மெர்கேட்டருங்கிற கார்ட்டோகிராஃபர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த அட்லஸ்ங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பப்ளிஷ் பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜியாகிரஃபர்ஸ்க்கு வந்துட்டு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டூல்ஸ். ஸோ இதை வந்துட்டு நிறைய மெத்தட்ஸில் வந்துட்டு உருவாக்குவாங்க, நிறைய விதத்தில் டிசைன் பண்ணுவாங்க. அதை ரீட் பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். நம்மளால் அதாவது வந்துட்டு எர்த்துங்கிறது வந்துட்டு என்ன ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்பெரிக்கல் இன் ஷேப், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? நம்ம எர்த்தில் தானே இருக்கோம். ஸோ தேர்ட் பிளானட் தான் எர்த்து வந்துட்டு ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆனால் நிறைய இதை பற்றி, இதனுடைய ஷேப்பை பற்றி நிறைய கருத்துலாம் இருந்தது. சில பேர் தட்டையாக இருக்கும்னாங்க, சில பேர் உருண்டையாக இருக்கும்னாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து கோள வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறதே ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்பியர் ஷேப்புங்கிறத வந்துட்டு எப்படி ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து பிக்சர்லாம் எடுத்து என்ன பண்ணாங்க, எர்த்து வந்துட்டு ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம்லாம் பண்ணாங்க. ஆனால் எர்த்தோட ஷேப்பில் பார்த்தோன்னா அது பார்க்க ஸ்பியர் மாதிரி இருந்தாலும் மேலே டாப்லேயும் பாட்டம்லேயும் வந்துட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். நீங்கள் பால் மாதிரி இருக்காது எர்த்து. எதை மாதிரி இருக்கும் அப்படின்னா பால்னால் உங்களுக்கு மேலே டாப் எப்படி இருக்கும், டாப் வந்துட்டு ஃப்ளாட்டாக இருக்காது இல்லையா? இதே வந்துட்டு ஆரஞ்சு பாருங்கள், ஆரஞ்சு எப்படி இருக்கும், டாப்பும் பாட்டமும் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ லைக் ஆரஞ்சு மாதிரி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய எர்த் இருக்கும். நார்த் போல்லையும் சரி சவுத் போல்லையும் சரி ஃப்ளாட்டாக இருக்கும், டாப்லேயும் பாட்டம்லேயும் ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா? ஸ்பெரிக்கல் இன் ஷேப்பில் இருக்கும், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கக்கூடிய எர்த்தை நம்ம ஃப்ளாட் ஷேப்பில் வந்துட்டு கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. அது வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இப்போ அந்த பாலே எடுத்துக்கோங்க, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. அதை அப்படியே அந்த பாலை வந்துட்டு கட் பண்ணி அப்படியே ஃப்ளாட் ஷேப்பில் வச்சிங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகுமா கரெக்டாக? கிரவுண்டில் அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதனுடைய ஷேப் என்ன அப்படின்னா ஸ்பியர் ஷேப். அந்த ஸ்பியர் ஷேப்பை வந்துட்டு நம்மளால் ஃப்ளாட்டாக என்ன பண்ண முடியாது, ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னாலும் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் அது வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி மேப்புங்கிறதும் வந்துட்டு என்ன அப்படின்னா அக்யூரேட். ஓகேவா? எர்த்தோட சர்ஃபேஸை எர்த்தை வந்துட்டு நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அது வந்துட்டு அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேப் ரீடிங். மேப் ரீடிங்கிறது வந்துட்டு ஒரு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். மேப்பை எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சிக்கிறதுக்கு அவசியம் வந்துட்டு இந்த மேப் ரீடிங்கிறது என்ன அப்படின்னா மேப்பை வந்துட்டு புரிந்து கொள்ளுதல். ஓகேவா?
ஸோ அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேப்போட டைட்டில் என்ன, அதில் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க, மேப்பை பற்றி ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியாமல் நம்மளால் அந்த லொக்கேஷனை என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ வந்துட்டு மேப்பில் என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, நம்ம கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணும்போதே சரி, அதை வந்து அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அதை பற்றி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே தான் மேப் ரீடிங் அப்படிங்கிறதும். ஸோ மேப் ரீடிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு கலை. அதை வந்துட்டு நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம், மேப் ரீடிங்கை வந்துட்டு கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரீடரால் அவங்க மைண்டுக்குள்ளேயே ஒரு மென்டல் மேப் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு லொக்கேஷனை, ஒரு மேப்பை வந்துட்டு பார்த்துட்டா அந்த மேப்பை அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த மேப் இல்லாமல் கூட அந்த பிளேஸை வந்து அவங்களால மென்டல் மேப் மூலயமா அவங்க மைண்டில் வந்துட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால அந்த மேப்பில் இருந்த பிளேசஸை ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு மேப் ரீடிங்கோட ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு குளோப் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நம்ம இடத்துல தான் வாழறோம், அப்போ நம்ம வாழற இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இப்போ எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு மாடல் தேவை. அது மாதிரி ஒரு மாடல் இருந்தால் தானே நம்ம அதை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்போ எர்த்தை மாதிரி மாடல் ஆஃப் த எர்த், குளோப் அப்படிங்கிறது வந்துட்டு மினியேச்சர் ஆர் மாடல் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான் பூமி இருக்கும், இது மாதிரி தான் எர்த் இருக்கும்ன்ட்டு ஒரு மாடலை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஆக்சுவலி சிம்பிள் அண்ட் அக்யூரேட் மாடல். இப்படி தான் வந்துட்டு எர்த்தே இருக்குது, ஒரிஜினல் எர்த்தும் வந்துட்டு இது மாதிரி தான் இருக்குது, இது அதனுடைய மாடல். ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் நம்மளால வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிக்கணும், மேப்னா என்ன பண்ணுவோம், மேப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் மேப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ஃபோல்ட் பண்ணி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அங்கங்கே பார்த்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுவாங்க. குளோப்னா என்ன பண்ண முடியும், பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போக முடியுமா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கேரி. ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுலேயும் பெருசாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போகிறது இன்னும் டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒருவேளை சின்னதாகவே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நமக்கு விசிபிளாகவே இருக்காது. ஓகேவா, ஸோ இன்விசிபிளாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ஒரு மேப் எடுத்து, வேர்ல்டு மேப் எடுத்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டையர் வேர்ல்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த மேப்பில் பார்க்க முடியும். இதே வந்துட்டு குளோபை எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் பார்ட் ஆஃப் த எர்த்தை மட்டும் தான் பார்க்க முடியும். அதர் பார்ட் வந்துட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் பார்த்தாகணும். அட் ஏ டைமில் பார்த்தோன்னா வந்துட்டு பார்ட் ஆஃப் த எர்த்தை தான் பார்க்க முடியும், ஒன் ஆஃப் த எர்த்தை தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ இப்போ குளோப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இமேஜ். ஸோ இதுக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்ட்டு நமக்கு தெரியாது, இதை ரொட்டேட் பண்ணால் தான் பேக் சைடில் இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்தியா தெரியுதா, இங்கே எங்கேயாவது இருக்கிறது தெரியல. ஸோ அப்போ இந்த குளோபை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு இந்தியா இருக்கிறது தெரியும். ஸோ அப்போ அட் ஏ டைமில் பார்ட் ஆஃப் த எர்த்தை தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இதுதான் மாடல் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேப் அப்படின்னு பார்க்கும்போது மேப் வந்துட்டு என்ன அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம இந்த எர்த்தை வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எர்த்து வந்துட்டு இதே மாதிரி எல்லாமே இருக்குது. ஓகேவா, இந்த மாடலில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் இருக்கும். ஸோ ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு பசிபிக் ஓஷன் இருக்கும், இங்கே ஒரு பசிபிக் ஓஷன் இருக்கும். ரெண்டு பசிபிக் ஓஷன் இருக்கா வேர்ல்டில், கிடையாது. இது வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு பேப்பர் மாதிரி நினச்சி ஃபோல்ட் பண்ணி பாருங்கள், ரெண்டு பசிபிக் ஓஷனும் ஜாயின் ஆகும். ஓகேவா, ஸோ மொத்தத்தில் ஒரே ஒரு பசிபிக் ஓஷன் தான். அதாவது வந்துட்டு அந்த என்ன ஷேப்பில் இருக்கிறது, அந்த ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி வைக்கிறதால அது ரெண்டு ஆஃபாக பிரிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் மேப் வந்துட்டு அக்யூரேட் கிடையாதுன்னு சொல்கிறோம், குளோப் வந்து அக்யூரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ மேப்புக்கும் குளோபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா, மேப் வந்து 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். மேப்புங்கிறது வந்துட்டு 2 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். இதே குளோபுங்கிறது வந்துட்டு 3 டைமென்ஷன், எக்ஸ் ஒய் இசட் மூணுமே இருக்கும். ஓகேவா, ஸோ இது 2 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன், அது 3 டைமென்ஷனல் ரெப்ரசன்டேஷன். இது வந்து அக்யூரேட்டாக இருக்கும், குளோப் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும், மேப் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்காது. அடுத்து குளோப் பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட் டு கேரி, மேப் வந்துட்டு ஈஸி டு கேரி. குளோபில் வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும், மேப்பில் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். குளோபில் ஒன் பார்ட் ஆஃப் த எர்த்தை தான் பார்க்க முடியும், ஒன் ஆஃப் த எர்த்தை. மேப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க முடியும். குளோபுங்கிறது மாடல் ஆஃப் த எர்த்து, அது வந்துட்டு எர்த்தை வந்துட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் வந்துட்டு மேப்பு. ஸோ இதுதான் வந்துட்டு குளோபுக்கும் மேப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு கார்ட்டோகிராஃபி அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். மேப் மேக்கிங்கை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கார்ட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராசஸ் யார் வந்து அந்த மேப்பை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் நம்ம கார்ட்டோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு அறிவியல் சார்ந்த கலைநுட்பம் அப்படின்னே சொல்லலாம். மேப் மேக்கிங்கிறது வந்துட்டு ஆர்ட் அண்ட் சயின்ஸ்னே சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு கலை,
ஆனால் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு இது ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆஃப் மேப் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேப் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கா, ஸோ ஹோல் எர்த்தும் இருக்கா. ஸோ இதை தான் வந்துட்டு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் சொல்கிறோம். அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ், எர்த்தை வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் மேப். மேப்போட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்ப மேப் வந்து நமக்கு நிறைய விதத்தில் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒரு ஆப்ஜெக்டோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரூட்டு நமக்கு வந்து போகும்போதே வழி சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஈஸியாக இப்போ நீங்கள் கூகுள் மேப்பை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம பைக்கில் போகும்போதே என்ன பண்ணலாம், காரில் ட்ராவல் பண்ணும்போதே நமக்கு ரூட்டை வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லும். நம்ம டெஸ்டினேஷனை கொடுத்துட்டோன்னா போதும், நமக்கு அந்த ரூட்டை வந்துட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன், அதாவது வந்துட்டு மிலிட்ரிலாம் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு யூஸ் ஆகுது. பாதுகாப்பு சம்மந்தமாக வந்துட்டு பிளேசஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இந்த மேப் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டூரிஸ்ட் கைடாக புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வந்துட்டு டூரிஸ்ட் கைடு வந்துட்டு ஒரு ஃபாரின்கே போகிறீங்க, அங்கே வந்து கைடு தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன சொல்லணும், வழிகாட்டியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மேப்பே நமக்கு எப்படி இருக்கும், டூரிஸ்ட் கைடாக வந்துட்டு சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டு ஃபைண்ட் த ஸ்பேசியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினோமினா, அதாவது உலகளாவிய பல்வேறு நிகழ்வுகளுடைய பரவல்கள் எல்லா நிகழ்வுகளுடைய பரவல்களையும் நம்ம அந்த மேப் மூலயமா என்ன பண்ணிக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். வெதர் கண்டிஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜியாகிரஃபியை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு நமக்கு இந்த மேப் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒட்டுமொத்த உலகையும் ஒரு சின்ன வடிவத்தில் நம்ம பார்க்குறதுக்கு, ஒரு சிறிய அளவில் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இந்த மேப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு மேப்போட அட்வான்டேஜ். ஸோ மொத்தத்தில் வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேப்பில் சர்ச் பண்ணாலே அதுக்கான லொக்கேஷனை நமக்கு காட்டும். ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எவ்வளோ, அதாவது எத்தனை பாசிபிள் ரூட்ஸ் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு அந்த ரூட்டில் வந்துட்டு ஏதாவது டிசாஸ்டர்ஸ் இருக்கா, இது எல்லாமே வந்துட்டு நம்ம மேப் மூலயமா என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எனி டவுட்? தேங்க்யூ.